ஒரு பூனை ரொம்ப பசியாக இருந்தது. அப்போது அங்கு ஒரு குட்டி எலி வந்தது. பூனை அதை எப்படியாவது சாப்பிட வேண்டுமென்று வேகமாக துரத்தியது. எலி வேகமாக ஓடி தப்பித்தது. நான் இங்கே ஓடி ஒளிந்தது கூட தெரியாமல் பூனை ஓடுகிறது. பூனை ரொம்ப முட்டாளாக இருக்கும் போல இருக்கே. இதேபோல் பல நாட்கள் எலியை பூனை துரத்துவதும் எலி தன் வேகமாக ஓடும் திறமையால் தப்பிப்பதும் தொடர்ந்து நடந்தது. எலியை வெற்றி பெற நாம் ஒரு மந்திரவாதி உதவியை நாட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மந்திரவாதி வீட்டுக்கு பூனை சென்றது. சாமி, எனக்கு நல்ல வேகமாக ஓடும் சக்தியை கொடுங்கள். உனக்கு வேகமாக ஓடும் வரம் தந்தேன். சாமியார் வீட்டிலிருந்து பூனை சென்றதும் எலி சாமியாரை பார்க்க வந்தது. சாமி, நான் குட்டியாக இருப்பதால் பூனை என்னை சாப்பிட துரத்துகிறது. என்னை பூனையை விட பெரிய உருவமாக மாற்றுங்கள். பூனை அருகில் வந்ததும் நீ பூனையை விட பெரிய உருவமாக மாறுவாய். பூனை இல்லாத நேரத்தில் நீ பழைய உருவத்தில் இருப்பாய். உனக்கு வரம் தந்தேன். நீ பயப்படாமல் செல். ஒரு நாள் எலி உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பூனை எலி அருகே வந்தது. உடனே எலி பெரிய உருவமாக மாறியது. அதை பார்த்து பயந்த பூனை படுவேகமாக ஓடியது. கொஞ்ச நேரத்தில் எலி வயிற்றில் புலியை கரைத்து விட்டதே. வேகமாக ஓடும் வரம் வாங்கியதால் அந்த எலியிடம் இருந்து தப்பித்து விட்டேன்.